بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إنا أنزلناه في ليلة مباركة. إنا أنزلناه في ليلة مباركة. إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين رحمة من ربك إنه هو السميع العليم رب السماوات والأرض وما بينهما إن كنتم موقنين لا إله إلا هو يحيي ويميت ربكم ورب آبائكم الأولين صدق الله العظيم. الله நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் பேரருளால் அஸ்ஸுஹ்ருஃப் அத்தியாயம் நிறைவு பெற்று அத்துஹான் எனும் அத்தியாயத்தை தொடங்கியிருக்கின்றோம். இந்த அத்துஹான் எனும் அத்தியாயம் ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறங்கிய அத்தியாயங்களில் ஒன்றாகும். இதில் 59 வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வசனத்தில் பல்வேறு தகவல்கள் கூறப்படுகின்ற நிலையில் குறிப்பாக இந்த உலக இறுதி நாட்களில் புகை ஒன்று மக்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்படும். அதை பற்றிய தகவல் இந்த அத்தியாயத்தில் கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு அத்துஹான் புகை என்னும் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அத்தியாயம் 44வது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அருளிய வரிசையில், இறங்கிய வரிசையில் இது 64வது அத்தியாயமாகும். ஸுஹ்ருஃப் எனும் அத்தியாயத்திற்கு பின்பு இந்த அத்தியாயமும் இறங்கியுள்ளது. இந்த அத்தியாயத்தின் உயர்வை சில ஹதீஸில் நாம் பார்க்கின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் வரும். சொல்லுவாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ ஹாமீம் அத்துஹான் ஃபீ லைலத்தின் அஸ்பஹ யஸ்தக்ஃபிர் லஹு 70,000 மலக்கின். இந்த அத்தியாயத்தை யார் இரவில் ஓதுகின்றாரோ இவர் விடுகின்ற பொழுது இவருக்காக 70,000 மலக்குகள் பரிந்துரை செய்வார்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பிரிதல் ஹதீஸில் இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரஅ ஹாமீம் அத்துஹான் ஃபீ லைலத்துல் ஜும்ஆ குஃபிர லஹு. இந்த அத்தியாயத்தை யார் வெள்ளிக்கிழமை இரவென்றில் ஓதுகின்றாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கும் ஹதீஸை ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். அந்த அளவிற்கு இந்த அத்தியாயம் சிறப்பு பெற்றதாகும். மூமின்களே, குறிப்பாக இந்த அத்தியாயம் என்பது மிகப்பெரிய சூரா அல்ல. ஒரு 5 நிமிடங்களில் நாம் ஓதி முடிக்கப்படுகின்ற அளவிற்கு உண்டான ஒரு சிறிய அத்தியாயம்தான்.
குரான் ஷரீஃபில் 13 வரை குரானில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பக்கங்களில் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றுவிடும். 4 பக்கங்கள். 15 வரை குரான் எடுத்தால் ஒரு 3-3.25 பக்கம் தான் இருக்கும். அதனால் ஒரு 5 நிமிடத்தில் ஓதப்படுகின்ற வசனம் தான். சூரத்துல் வாக்கியா எப்படியோ அதே போன்று கிட்டத்தட்ட அதே அளவு அல்லது அதை விட சற்று குறைந்த அளவில் உள்ளது தான் இந்த அத்தியாயம். இந்த அத்தியாயத்தை பொதுவாக இரவில் ஓதினார். பெரிய பெரிய சூஃபியாக்கள், வலிமார்கள், மகான்கள் எல்லாம் இதை தொடர்ந்து இரவில் ஓதும் வழக்கமுடையவராக இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும். அதற்கு காரணம் இந்த ஹதீஸ் தான். யார் இரவில் இந்த அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அவருக்காக 70,000 மலக்குமார்கள் காலையில் பரிந்துரைப்பார்கள், இஸ்திக்ஃபார் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அது மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வசனத்தை தொடங்குகின்ற பொழுது ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என தொடங்குகின்றான். ஹாமீம் என்பது ஏற்கனவே நாம் இதற்கு முன்பு தெரிந்திருக்கக்கூடிய இதற்கு முந்தைய வசனமும் அப்படித்தான் தொடங்கிய ஹாமீம் வல் கிதாபில் முபீன் என்று. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, அலிஃப் லாம் மீம் ஸாத், ஹாமீம் ஐன் சீன் காஃப், காஃப் நூன், இது போன்று குரான் ஷரீஃபில் சில வசனங்கள் அதற்கு ஹுரூஃபே முகத்தாத் தனித்தனியாக பிரித்து ஓதுகின்ற வசனங்கள் என்று சொல்லப்படும். இந்த வசனங்கள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு அத்தியாயத்தின் தொடக்கத்தில் இருக்கும். அலிஃப் லாம் மீம் என்று வருவதை போன்று அலிஃப் லாம் ரா, பல்வேறு சூறாக்களின் தொடக்கத்தில் நாம் இது போன்ற எழுத்துக்களை பார்க்கலாம். அந்த எழுத்துக்களை தனித்தனியாக சொல்லப்படுவதால் இதற்கு ஹுரூஃபுல் முகத்தாத் தனித்தனி எழுத்துக்கள் என்று பெயர். அலிஃப் லாம் மீம், ஹாம் ஹா மீம், காஃப் நூன், ஐன் சீன் காஃப், எழுத்தின் பெயரையே சொல்கின்றோம். பெரும்பாலும் எழுத்தின் பெயர் சொல்லப்படாது. ஐனுக்கு ஃபத்ஹா வந்துட்டா ஆ உடைய உச்சரிப்பு வந்துடும், பேஷ் வந்துட்டா அழுவுடைய உச்சரிப்பு வந்துடும், காஃபுக்கு ஜபர் பேஷ் வந்துட்டா கூவுடைய உச்சரிப்பு, இப்படித்தான் நம்ம உச்சரிக்கப்படும். அந்த எழுத்தையே உச்சரிப்பு என்பது இல்லை. குரான் ஷரீஃபில் சில சூறாக்களின் தொடக்கங்களில் அந்த எழுத்துக்களையே உச்சரிக்கின்ற முறையில் அல்லாஹ் சில வசனங்களை தந்திருக்கிறான். அதற்கு ஹுரூஃபுல் முகத்தாத் என்று பெயர். இந்த வசனங்கள் குறிப்பாக இதற்கு சரியான பொருள் என்ன என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று விளக்கம் சொல்லப்படும். அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி பிதாலிக். இது ஹாமீமுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது நாம் சொல்லிய இது போன்ற வசனங்கள் என்னவெல்லாம் குரானில் வருகின்றதோ இவைகள் அனைத்திற்கும் முதலில் எழுதுகின்ற அர்த்தம் இதுதான். அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி, இதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று தான் பதிவு செய்வார்கள். வேறு சில அர்த்தங்கள் சொல்லப்படலாம். சில கருத்துக்கள் இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கும் உண்டு என்று சொல்லப்படலாம். ஆனால் அவைகள் தீர்மானமானது அல்ல. இப்படியும் பொருள் உண்டு என்ற சில பொருட்கள் சொல்லப்படுமே தவிர இதற்கு மிகச் சரியான பொருள் எது என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன் என்பதுதான் எல்லோரும் எழுதுகின்ற தகவல். அப்படி இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த ஹாமீம் என்பதை சொல்கின்ற பொழுது அதற்கு சில அர்த்தங்கள் உண்டு என சொல்வார்கள் அல்லவா. அதன் அடிப்படையில் ஹாவ் என்பது அல் ஹை, இறைவனின் ஒரு திருப்பெயரான அல் ஹை, அவன் எப்பொழுதும் உயிரோடு இருப்பவன் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய அல் ஹை என்ற வார்த்தையின் ஷார்ட் ஃபார்ம் ஹா என்றும், மீம் என்பது அல்லாஹ்வுடைய இன்னொரு பெயரான அல் கய்யூம், அவன் நிரந்தரமானவன். ஆயத்துல் குர்சில வரும்ல, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர்த்து யாரும் இல்லை, அவன் நித்திய ஜீவன், அல் ஹய்யுல் கய்யூம். இந்த அல் ஹை அல் கய்யூம் என்ற அல்லாஹ்வுடைய முக்கிய திருப்பெயர்களான இந்த திருப்பெயர்களுடைய சுருக்கம் ஹாமீம் என்று ஒரு அர்த்தமும் சொல்வது உண்டு. இன்னும் சிலர் ஹா என்பது அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு நேரடியாக வழங்கப்படுகின்ற வஹையை அறிவிக்கும் என்றும், மீம் என்பது நேரடியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் சொல்லப்படும். இன்னும் சிலர் ஹாமீம் என்பது ஹம்துன், இறைவனுக்கே எல்லா புகழும் என்ற அந்த வார்த்தையின் ஒரு எழுத்தை போக்கிவிட்டு சொல்லப்படுகின்ற சுருக்கெழுத்தாகும். இப்படி சில அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் இதற்கு மிக சரியான பொருள் என்ன என்பதை
அல்லாஹ்வே அறிந்தவன் என்று சொல்வதுதான் எல்லா குர்ஆன் ஷரீஃப் விரிவுரையாளர்களின் ஏகோபித்த கருத்தாகும். இப்பொழுது பார்க்கின்றோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், வல் கிதாபில் முபீன், அனைத்தும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக, அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக, அதாவது இந்த குர்ஆனின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குர்ஆனை சத்தியம் செய்து சொல்கிறான். குர்ஆனுக்கு அல் கிதாப், இது வேதம் என்று பெயரில் அல்லாஹ் இங்கே பயன்படுத்துகிறான். அது எல்லாத்துக்குமே தெரியும். குர்ஆனுக்கு அல் கிதாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். அலிஃப் லாம் மீம் ஆரம்ப வசனம், முதல் சூரத்து, அதாவது பக்ராவுடைய தொடக்க வசனம், முதல் ஜுஸுன்னு சொல்லுவோம்ல அலிஃப் லாம் மீம், அதில் இருக்கிறது அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீ, தாலிகல் கிதாப், இந்த வேதம், இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. எந்த வேதம்? அல்லாஹ் அல் கிதாப் என்று குர்ஆனை தான் அல்லாஹ் சொல்கிறான். இங்கே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வேதம் அது எப்படிப்பட்ட வேதம்? அல் முபீன், தெளிவுபடுத்தக்கூடிய வேதம். எதை தெளிவுபடுத்துகிறது? எது சத்தியம், எது அசத்தியம், எது சரி, எது தவறு, எது நேர்மை, எது அநியாயம், இவைகள் அனைத்தையும் இந்த வேதம் ஒவ்வொன்றையும் அணுவணுவாக தெளிவுபடுத்துவதால் இந்த வேதத்திற்கு பெயரே அல் கிதாபுல் முபீன், அனைத்தையும் தெளிவுபடுத்தக்கூடிய வேதம் என்று பெயரானது. மேலும் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன், மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக நாம் இந்த வேதத்தை இறக்கி வைத்தோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்திய, அருள் பொருந்திய இரவில் நாம் இறக்கி வைத்தோம். இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் எச்சரிக்கை செய்வோராக இருக்கின்றோம். ஃபீஹா, மேலும் இந்த இரவில் யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீமின், முக்கியமான அனைத்து விஷயங்களும் இந்த இரவில் பிரித்து அறிவிக்கப்படுகிறது. அதை அம்ரம் மின் இந்தினா, நம் தரப்பிலிருந்து வரக்கூடிய கட்டளை மற்றும் உத்தரவின் அடிப்படையிலேயே. மேலும் இன்னா குன்னா முர்சலீன், நிச்சயமாக நாம் ரசூல்மார்களை அனுப்புவவர்களாக இருந்தோம். ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அது உங்கள் இறைவனின் அருளால் இது நடந்தது. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அந்த அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவனாகும், அனைத்தையும் அறிபவனாக இருக்கின்றான். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, வானங்கள் பூமி அவ்விரண்டிற்கு மத்தியில் உண்டான அனைத்தும் ரப்பாக அவன் இருக்கிறான். இன் குன்தும் மூக்கினீன், நீங்கள் உறுதி ஞானமிக்கவராக இருந்தால், நீங்கள் உறுதிமிக்கவராக இருந்தால் இதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அவனே ஹயாத்தை தருகிறான், அவனே மௌத்தையும் தருகிறான். அவனே ஹயாத்தாக்குவான், அவனே மௌத்தாக்குவான். மேலும் அவன்தான் ரப்புக்கும் வ ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், உங்களுக்கும் ரப்பாக இருக்கிறான், உங்கள் முன்னோர்களுக்கும் ரப்பாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். மூமின்களே, இந்த அத்தியாயத்தின் தொடக்க வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபை பற்றி பேசுகின்றது, குர்ஆனுடைய உயர்வை பற்றி பேசுகின்றன. அந்த வரிசையில் இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாம் இந்த வேதத்தை பரக்கத்து பொருந்திய இரவில் இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்து பொருந்திய இரவில் இறக்கி வைத்தோம். பரக்கத்து பொருந்திய இரவு எது? இங்கே பொதுவாக சொல்லப்படுது, பரக்கத்து பொருந்திய இரவில் இறக்கி வைத்தோம். பரக்கத் பொருந்திய இரவு எது என குறிப்பிடுகின்ற பொழுது வஹிய லைலத்துல் கத்ர், அது லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்கின்றான் அல்லவா, சூரத்துல் கத்ரில், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கினோம். இங்கே பரக்கத்து பொருந்திய இரவில் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இன்னொரு வசனம் லைலத்துல் கத்ரில் இறக்கணும் என சொல்கிறான். அப்படியானால் பரக்கத்து பொருந்திய இரவு எது என்பதற்கு குர்ஆன் தரக்கூடிய விளக்கம் என்பது லைலத்துல் கத்ர் இரவு என்பது பொருள். அந்த இரவு எங்கே இருக்கிறது? அது ரமதான் மாதத்தில் இருக்கிறது. அதை குர்ஆன் இப்படி சொல்லும், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதமாகிய ரமதானுடைய மாதம், குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதமாகிய ரமதானுடைய மாதம். அப்ப ரமதானுடைய மாதத்துல குர்ஆன் இறங்கி இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுகிறது,
லைலத்துல் கத்ரில் இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் லைலத்துல் கத்ர் என்னும் இரவு ரமலானில் இருக்கிறது என்பது மறைமுகமாக புரியப்படும். சரி, இன்னும் மேலும் குர்ஆன் லைலத்துல் கத்ர் இரவில் இறங்கியது என்று சொல்வது எதன் அடிப்படையிலானது என்று பார்த்தால், குர்ஆன் ஷரீஃப் ஒட்டுமொத்தமும், அதாவது அல்லாஹ்வுடைய அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பலகையிலிருந்து எல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பலகையில் முழுமையாக குறிக்கப்பட்டு விட்டது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் பலகையிலிருந்து முதல் வானத்திற்கு வந்தது இந்த லைலத்துல் கத்ர் இரவில் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில் இந்த குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து முதல் வானத்திற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மொத்தமாக இறக்கி வைத்தான். முழுமையாக வந்தது முதல் வானத்திற்கு, அந்த நேரத்தில் அது வந்துவிட்டது. அதற்கு அடுத்து 23 ஆண்டுகள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தேவைக்கு தகுந்தவாறு, சூழலுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்தான். அந்த முபாரக்கான இரவில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸிலிருந்து முதல் வானத்தில் பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அது வந்துவிட்டதாகவும், அதற்கடுத்து 23 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்பினான் என்று சொல்லப்படும். முஃமின்களே, இதை போன்று லைலத்துல் கத்ர் என்பதற்கு, லைலத்துல் முபாரக்கா என்பதற்கு இன்னொரு பொருளையும் சொல்கிறார்கள் குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள். அந்த முபாரக்கான இரவு என்பது ஷாபான் மாதத்தினுடைய ரமலானுக்கு முந்தைய மாதமான ஷாபான் மாதத்தின் பிறை 15ஆம் நாளான பராத்துடைய இரவு என சொல்கின்றோமே, அந்த இரவிற்கு லைலத்துல் முபாரக்கா என்று பெயர் சொல்லப்படுகிறது என குறிப்பிடுவார்கள். அதாவது லைலத்துல் முபாரக்கத்தின் என்பதற்கு ஒரு பொருள் லைலத்துல் கத்ர் என்ற அர்த்தம், இன்னொரு பொருள் லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷாபான், ஷாபானுடைய 15ஆம் நாள் என்பது ஒரு பொருள். இந்த ஷாபானுடைய 15ஆம் நாள் என்ற அர்த்தத்தையும் குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் அந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் மக்களை எச்சரிக்கை செய்வராக இருக்கின்றோம், மக்களை நாம் எச்சரிப்பவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும், அதை தவிர்க்கும் பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும், இறைவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றும், அதை செய்யும் பட்சத்தில் அவர்கள் எத்தகைய தண்டனையை அனுபவிக்க இருக்கின்றார்கள் என்ற எச்சரிக்கையை நாம் செய்பவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னா குன்னா முன்திரீன், நிச்சயமாக நாம் எச்சரிக்கை செய்வராக இருக்கின்றோம். முஃமின்கள், மேலும் இந்த அத்தியாயத்தின் முபாரக்கா என்ற இரவிற்கு ஏன் அல்லாஹ் ஃபஸ்ட்டு இரவில் இந்த குர்ஆனை இறக்கணும், அந்த இரவிற்கு எதனால முபாரக்கத் என்ற பெயர் என்று குர்ஆன் ஷரீஃபின் ஆய்வாளர்கள் அர்த்தம் எழுதுகின்ற பொழுது, ஒன்று, இரவு நேரம் என்பது அமைதிமிக்க நேரம், இறைவனோடு உரையாடுவதற்கு ஏற்றமான நேரம் இரவு நேரம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தொழக்கூடிய அந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்கள் 4 காரியத்தை செய்யுங்க, சலாமத்தோடு சொர்க்கத்திற்கு சென்று விடுவீர்கள். பெருமானாரின் வார்த்தை அஃஷு சலாம், சலாம் அதிகம் சொல்லுங்கள். வாத்தான், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுங்கள். ஒசுலுல் அர்ஹாம், உறவுகளோடு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒசல்லு வன்னாசு நியாம், மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது தொழுது கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்றான், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இரவு நேரங்களில் அப்புறமும் இப்புறமும் புரண்டவர்களாக ரப்பை பயந்து அல்லாஹ்விடத்தில் அஞ்சி துஆ கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான். இன்னொரு வசனத்தில் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், நல்லடியார்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்கள் சஹர் நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவேதான் அந்த சஹருடைய நேரமான நள்ளிரவு நேரம், நடுநிசி நேரம், அது பரக்கத் பொருந்திய நேரம். எந்த நேரத்திற்கு இல்லாத ஒரு தனிச்சிறப்பு அந்த நேரத்திற்கு உண்டு.
பொதுவாக அந்த நேரத்தில் அல்லாஹ் முதல்வானத்திற்கு வருகிறான். தன் அடியாரிடத்தில் அல்லாஹ் பொதுவாக தினமும் கோரிக்கை வைக்கிறான் என்று சொல்லப்படும். உங்கள் தேவைகள் என்ன கேளுங்கள், உங்களுடைய தேவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்கள் பிரச்சனைகள் சொல்லுங்கள் தீர்க்கப்படும் என்று அல்லாஹின் தரப்பிலிருந்து தொடர்ந்து அறிவிப்பு செய்யப்படுகின்ற நேரம் அந்த நேரம். எனவேதான் இரவு நேரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் வேதத்தை இறக்கி வைப்பதற்கும் இரவு நேரத்தை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, அந்த இரவை சொல்லுகின்ற பொழுது முபாரக்கா, பரக்கத்து பொருந்திய இரவு என்று சொல்வதற்கு காரணம் என்ன? வேதம் இறங்கியதால் எண்ணற்ற பரக்கத்துகள் அதை பின்பற்றுகின்ற அடியார்களுக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் எல்லா விதமான ஹைர்களையும் பரக்கத்துகளையும் அந்த வேதத்தில் வைத்திருக்கிறான். அந்த வேதத்தின்படி நடக்கின்ற பொழுது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுகின்றன என்பதால் அந்த வேதம் இறங்கிய இரவே அது பரக்கத் பொருந்திய இரவு. பரக்கத்துகளை உள்ளடக்கிய, பரக்கத்துகளை நிரம்ப பெற்ற வேதம் இறங்கிய இரவு என்பதால் அந்த இரவே பரக்கத் பெற்றது, பரக்கத்திற்குரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் சொல்வார்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீமின், முக்கியமான அனைத்து விஷயங்களும் அந்த இரவில் பிரித்து தரப்படுகிறது. அதாவது சொன்னாங்க, அது எந்த இரவு அப்படிங்கிறது ரெண்டு கருத்துன்னு சொல்லிட்டோம். ஒன்று லைலத்துல் கத்ர் என்ற அர்த்தமும் உண்டு, பராத்துடைய இரவு என்ற அர்த்தமும் உண்டு. அந்த இரவில் அனைத்து முக்கியமான காரியங்களும் பிரித்து தரப்படுகின்றன. அதாவது ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், இந்த உலகம் எவ்வளோ நாள் இருக்கும், எவ்வளோ மக்கள் இருப்பார்கள், எவ்வளோ விலங்கினங்கள் இருக்கும், எவ்வளோ மீன் இருக்கும், எல்லா விதமான விளக்கங்களும், மனிதர்கள் என்னென்ன உணவுப் பொருளை இவர்கள் சந்திப்பார்கள். இப்போ இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட ஆப்பிள் அது சமீபத்தில் விளைஞ்சது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட பல்வேறு பொருட்கள், இன்று விளைந்த கீரைகள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழம் இந்த உலகத்தில் துனியாவில் இருந்திருக்குமான, துனியாவில் இருந்திருக்காது. இன்னும் 2 வருஷம் கழித்து வரக்கூடிய நாம் சாப்பிடக்கூடிய கீரை, நாம் உண்ணக்கூடிய பழ வகைகள் இப்பொழுது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் இவைகள் அனைத்தும் எந்தெந்த நாளில் எந்தெந்த உணவுகள் எந்த அளவில் எந்தெந்த இடத்தில் விளையும், அது எங்கு இடம்பெயரும், நகர்ந்து செல்லும், எங்கே கொண்டு போவாங்க, எந்த மக்கள் அதை உபயோகிப்பார்கள் என்பது உட்பட அனைத்தும் எப்பொழுதோ பதிவு செய்யப்பட்டுருச்சு. எல்லாம் ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்ட விஷயங்கள். எவ்வளவு மழை பொழியும், எவ்வளவு இடி இடிக்கும், எந்த இடத்தில் சுனாமி ஏற்படும், எந்த இடத்தில் அருள்மழை பொழியும், எந்த இடத்துல அந்த பூமிகள் நகர்ந்து, இப்போ கேரளாவில் ஏற்பட்டுச்சுல லேண்ட்ஸ்லைடு சொல்லுவாங்க, அந்த அதாவது நிலச்சரிவு, எந்த உதாரணத்துக்கு சொல்கிறோம், என்னென்ன நன்மைகள் தீமைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ, மனிதர்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் எப்பொழுது எங்கு எந்த அளவில் எந்த ரேஷியாவில் ஏற்படும் என்பதையெல்லாம் அல்லாஹ் முழுமையாக ஏற்கனவே ஆரம்பத்திலேயே பதிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள், பதிவு செய்யப்பட்டவை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அதற்குரிய மலக்குமாரிடத்தில் பிரித்து தரப்படும். மலைக்குன்னு ஒரு மலக்கு இருப்பாங்க, ரிசுக்குன்னு ஒரு மலக்கு இருப்பாங்க, இடிக்குன்னு ஒரு மலக்கு இருப்பாங்க, ரூஹை எடுக்கிறதுக்குன்னு ஒரு மலக்கு இருப்பாங்க. அந்த மலக்குக்கு ஓவரால் எல்லா விஷயத்தையும் மொத்தமாக தெரியும் அப்படிங்கிறதுல கொடுக்கப்படுறது இல்லை. அவங்களுக்கு ஒரு வருடத்திற்கான ரிப்போர்ட்டுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த இரவிலிருந்து அடுத்த இதே மறு இரவு வருகின்ற வரை இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும், உங்களுடைய பணிகள் என்ன, நீங்கள் என்ன செய்யும், அல்லாஹ் முடிவு செய்து விட்டார். அதற்குரிய பொறுப்பான மலக்குமாரிடத்தில் அந்த விஷயங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. இது அல்லாஹ் சொல்றான், ஃபீஹா, இந்த இரவில் தான் யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீமின், முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும். நம்ம முக்கியம் என்பதற்கு அர்த்தம் சொல்றோம், ஹக்கீம் என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் சொல்கிறோம். அதுக்கு என்ன பொருள் சொல்றான்? ஹக்கீம் அப்படின்னு சொன்னா லா யுகையரு வலா யுபத்தல், மாற்றப்படாத, திருத்தப்படாத, எந்த விதமான சேஞ்சஸுக்கு உட்படுத்தப்படாத முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த இரவில் பிரித்து தரப்படுகிறது. அதுக்கு இந்த 2 லைலத்துல் கத்ர் இரவென்றும் பராத்துடைய இரவென்றும் அர்த்தம் சொல்கின்றார்கள் அல்லவா? இதற்கு என்ன விளக்கம் சொல்லுவாங்க? இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் எனும் அந்த பலகையிலிருந்து பிரிக்கும் பணி, இந்த ஒரு வருடத்தில் என்னென்ன நிகழப்போகிறது என்று பிரிக்கும் பணி பராத்தில் தொடங்குகிறது. ஷாபானுடைய 15 நாள் பராத்தில் தொடங்குது.
அந்த பிரித்து எழுதும் பணி நடைபெற்று வருகிறது. இது சுமார் ஒரு 40 நாட்களுக்கு பின்னால் லைலத்துல் கத்ருடைய இரவில், ரமலானுடைய பிற்பகுதியில் தானே லைலத்துல் கத்ரு, ஷாபான் 15 பராத்து, அப்போ ரமலானுடைய 15, அதுக்கு பின்னால் 5 நாள் கழித்து ரமலானுடைய இறுதி 10 வருகிறது. அந்த இறுதி 10க்கு பின்னால் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அப்போ குறைந்தபட்சம் 35 45 நாட்களுக்குள் பராத்துடைய இரவுக்கும் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு மத்தியில் கேப் இருக்கு. சொல்றாங்க, பராத்துடைய இரவில் அந்த பிரித்து எழுதும் பணி தொடங்குகிறது, லைலத்துல் கத்ரில் முடிவடைகிறது. லைலத்துல் கத்ருடைய அன்று அந்த இரவில் அது அதற்கான மலக்குமாரிடத்தில் அந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்றன. ஃபீஹா இஃப்ரகுல்லு அம்ரின் ஹகீம். அதாவது 2 அர்த்தம் சொல்லப்படுவதால் இப்படி ஒரு தத்பீக் இணைத்து சொல்லப்படுகிறது. பிரித்து எழுதும் பணி இங்கு தொடங்கி லைலத்துல் கத்ரில் முடியுது. அந்த லைலத்துல் கத்ரில் முடிகிறதுனால அந்த இரவுல மலக்குமார்களிடத்தில் அந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது. வஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவில் முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் முடிவு செய்யப்படுகிறது. அம்ரம் மின் இந்தினா, இவைகள் நம் தரப்பிலிருந்தான உத்தரவின் அடிப்படையில் தான். அந்த பிரிக்கப்படுவது என்பது யார் பிரிக்கிறார்கள், எதன் அடிப்படையில்? அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய உத்தரவின் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. இன்னா குன்னா முர்சலீன், நிச்சயமாக நாம் ரசூல்மார்களை அனுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ரசூல்மார்களை மக்களின் தேவைக்கு தகுந்தவாறு நாம் தொடர்ந்து அனுப்பி வைத்து கொண்டிருப்போம். ரஹ்மத்தம் மிர் ரப்பிக், அதுவும் காரணம் உங்கள் ரப்பின் ரஹமத் அருளின் காரணமாக அந்த பணி நடக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அதாவது ரசூல்மார்கள் அனுப்பப்படுவது அது காலத்தின் தேவையாக இருக்கும். இறைவன் அந்த மக்கள் மீது கொண்டான அருளால் தான் ரசூல்மார்களை அனுப்பி வைக்கிறான். சொல்லுவாங்க, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அறிவின் அடிப்படையிலேயே ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் அதை அவர்கள் ஆய்வு செய்தால் அவைகளை படைத்தவன் ரப்பு ஏகன்தான் என்பதை தெரிய முடியும். அப்படி இருந்தும் சொல்லுவாங்க, வஃபி குல்லி ஷைஉன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹு வாஹிதுன். இந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொரு பொருளும் இறைவன் ஏகன் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். இறைவன் ஏகன் என்பதை இந்த உலகத்தில் உண்டான ஒவ்வொரு பொருளும் சுட்டுகிறது. அப்படி இருந்தும் அந்த அறிவை கொண்டு அது புரியப்பட வேண்டும். ஆனாலும் அருளாளனான அல்லாஹ் வெறும் அறிவை கொண்டு நீங்கள் புரியுங்கள் என்று நம்மீதே விட்டுவிடாமல் அவனது அருளால் நபிமார்களை அனுப்பி வைத்தான், வேதங்களையும் அனுப்பி வைத்தான். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம் ரஹ்மத்தம் மிர் ரப்பி, உங்கள் ரப்பின் தரப்பிலிருந்து உண்டான பேரொருளால். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் அனைத்தையும் கேட்பவனாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான். அந்த ரப்புடைய ஆற்றலுக்கு நிகர் எதுவும் இல்லை. மேலும் ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, மேலும் அவன்தான் வானங்களின் ரப்பாக இருக்கிறான், பூமியின் ரப்பாக இருக்கிறான், அவ்விரண்டிற்கு மத்தியில் உண்டான அனைத்தும் ரப்பாக இருக்கிறான். இன் குன்தும் மூக்ஸினீன், நீங்கள் உறுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அந்த ஈமானை உறுதிமிக்க ஈமானை பெறுபவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலே உங்களுக்கு புரியும் திறன் இருந்தால் நீங்கள் அந்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் என்ற அர்த்தத்தில் இன் குன்தும் மூகினீன். லா இலாஹ இல்லாஹு யுஹ்யி வ யுமீத், மேலும் லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அவன்தான் ஹயாத்தையும் கொடுப்பவன், அவன்தான் மரணத்தையும் கொடுப்பவனாக இருக்கின்றான். யுஹ்யி வ யுமீத் ரப்புக்கும் ரப்பு ஆபாஇக்குமுல் அவ்வலீன், மேலும் அவன் உங்களுடைய ரப்பாகவும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த அனைத்து மக்கள் ரப்பாக அவனே இருக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா வேதத்தை பற்றி சொன்னான், ரசூல்மார்களை அனுப்பி வைப்பதை பற்றி சொல்லிவிட்டு அவன் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது அவன் சமீ, அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிபவன் என்று குறிப்பிட்டதோடு மட்டுமின்றி இந்த வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியுள்ள அனைத்தும் ரப்பாக அவன்தான் இருக்கிறான். நீங்கள் உறுதியுடைய ஈமானோடு இருக்க வேண்டும். மேலும் வணக்கத்திற்குரிய அவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை.
அவனே ஹயாத்தை தருபவன், அவனே மௌத்தை தருபவனாக இருக்கின்றான். அவன்தான் உங்களுக்கும் ரப்பு, உங்களுக்கு முன் வந்த இந்த உலகத்தில் இருந்த அனைத்து மக்களின் ரப்பாகவும் அல்லாஹ்வே இருக்கின்றான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகிறது. முஃமின்களே, இந்த வசனத்தில் வரக்கூடிய மொத்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனத்தில், இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில் குறிப்பிடுவது வேதத்தின் மீது சத்தியமாக என்று கூறி, வேதத்தை பரக்கத்து பொருந்திய இரவில் இறக்கி வைத்தேன் என்று சொல்லி இந்த வேதத்தின் உயர்வை அல்லாஹ் சொன்னான். அதற்கு அடுத்து அந்த சிறந்த இரவில் நடைபெறக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும், மக்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த நாளில் பிரித்து மலக்குமாரிடத்தில் கொடுக்கப்படுகிறது என்பதை குறிப்பிட்டார். மேலும் அந்த நாளில் ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவதை அல்லாஹ் சொல்கிறான். அது தன்னுடைய அருளால் தான் ஏற்படுகிறது என்று கூறிவிட்டு, அவன்தான் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் முன்னோர்களுக்கும் அவன்தான் ரப்பு, வானத்திலும் வானங்களிலும் பூமியிலும் அவைகளுக்கு மத்தியில் உண்டான அனைத்தும் ரப்பாக அவனே இருக்கின்றான். அந்த ரப்பை புரிந்து கொள்ளுங்கள், அந்த ரப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் இந்த வசனங்களை குறிப்பிடுகிறான். இதில் வரக்கூடிய ஒரே ஒன்றுக்கான விளக்கத்தை மட்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம். ஃபீ லைலத்தின் முபாரக்கா, அந்த பரக்கத்து பொருந்திய இரவு என்று வரக்கூடிய அந்த வசனத்திற்கு குர்ஆன் ஷரீஃபின் சில விரிவுரையாளர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு தொடர்பாக சொன்ன சில ஹதீஸ்களை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார்கள். இதில் ஒன்று லைலத்துல் கத்ருடைய இரவு, இன்னொன்று பராத்துடைய இரவு என்று சொல்லப்பட்டதல்லவா? அந்த பராத்துடைய இரவிற்கு பெயர்களை சொல்கின்ற பொழுது இன்னும் 4 பெயர்கள் அதற்கு இருக்கின்றது என்றும், ஒன்று லைலத்துல் முபாரக்கா, இங்கே குர்ஆன் கூறுகின்ற அந்த பெயர் எண்ணற்ற ஹைர்களும் பரக்கத்துகளும் அந்த இரவில் கிடைப்பதால் அதை லைலத்துல் முபாரக்கா என்று சொல்லப்படுகிறது எனவும், மேலும் சிலர் லைலத்துல் ஃபதீலா, பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது இந்த இரவு, எனவே இந்த இரவிற்கு லைலத்துர் ரஹ்மத் என்ற பெயரும் உண்டு, இறைவனின் அருளை பெற்றுத் தருகின்ற இரவு என்று ஒரு பெயர் உண்டு. மூன்றாவது லைலத்துல் பராஆ, பராத்துடைய இரவு என்று ஒரு பெயர் உண்டு. நான்காவது லைலத்து சுக், ஏடுகள், மனிதர்களின் அமல்கள் பதிவு செய்யப்படுகின்ற ஏடுகள் என்ற அர்த்தத்தை உள்ளடக்கிய இன்னொரு பெயரும் இதற்கு உண்டு என சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சில ஹதீஸ்களை இங்கு அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது, இந்த இரவுகள் இபாதத்திற்கு மிக ஏற்றமான இரவுகள் என்றும், இந்த இரவுகளில் முக்கியமான சில விஷயங்கள் நடைபெறுகின்றது, எப்படி முக்கிய தகவல்கள் மலக்குமாரிடத்தில் பெற்று கொடுக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்படுகின்றதோ அதே போன்று இந்த இரவு இபாதத்திற்கும் உரிய இரவு. யார் இந்த இரவில் 100 ரக்காத்து தொழுகின்றார்களோ, அர்ஸலல்லாஹு இலைஹி மிஅத்த மலக்கின், 100 மலக்குகளை அல்லாஹ் எடுத்து அனுப்புகின்றான். 30 மலக்குமார்கள் சொர்க்கத்தை கொண்டு அவருக்கு சுப செய்து கொள்கிறார்கள். இன்னும் 30 மலக்குமார்கள் நரகத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது என சொல்கிறார்கள். இன்னும் 30 மலக்குமார்கள் அவனுக்கு உலகத்தில் ஏற்படவிருக்கின்ற பல்வேறு ஆபத்துகளை இருந்து அவனை பாதுகாக்கிறார்கள். இன்னும் 10 மலக்குமார்கள் ஷைத்தானுடைய பல்வேறு தீங்கிலிருந்து அவனை காக்கிறார்கள் என்று விரிவான இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. முஃமின்களே, இதை போன்று நிறைய ஹதீஸ்கள் இது தொடர்பாக வருகின்றன. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது, எனக்கு சஹாபாக்களில் 30 பேர் அறிவித்திருக்கிறார்கள். இவங்க தாபி சஹாபாக்களுடைய காலத்திற்கு பின்னால் வந்தவர்கள். அவங்க சொல்றாங்க, எனக்கு 30 சஹாபாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்னமன் சொல்லா ஹாதிஹி ஸலாத ஃபீ ஹாதிஹி லைலா, இந்த இரவில் யார் இபாதத் செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா 70 முறை அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான் என்றும், அவர்களுடைய 70 வகையான ஒவ்வொரு பார்வையிலும் 70 வகையான ஹாஜத்துகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றார் என்றும்,
அதில் ஆக குறைந்தபட்ச ஹாஜத் என்னவென்று சொன்னால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த இரவில் இபாதத் செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 70 முறை அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான் என்றும் ஒவ்வொரு அருள் பார்வைக்கும் 70 விதமான தேவைகளை ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருகிறான் என்றும் அந்த ஹாஜத்துகளிலேயே மிக 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 கடைசி ஹாஜத் என்ன அப்படின்னு கேட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படுவது. நம்மை பொறுத்தவரை நம்முடைய ஹாஜத்திலேயே பெரிய ஹாஜத்து பாவம் மன்னிக்கப்படுவது. ஆனால் அது அந்த நாளின் உயர்வை சொல்கின்ற விஷயம். அந்த நாளில் அல்லாஹ் அவங்களை 70 தடவை அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான். ஒவ்வொரு அருள் பார்வையிலும் 70 ஹாஜத்தை நிறைவேற்றுகின்றான். அந்த ஹாஜத்திலேயே குறைந்தபட்ச அளவு என்பது மக்ஃபிரத் என்று சொன்னால் இந்த இரவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதுவும் இது போன்று வரக்கூடிய பல்வேறு ஹதீஸ்களும் அறிவிக்கின்றன. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல்லாஹ் எந்த இரவை பரக்கத் பொருந்திய இரவு என்று சொல்கிறானோ அந்த பரக்கத் பொருந்திய இரவான லைலத்துல் கத்ர் அல்லது பராத், இந்த 2 இரவுகளையும் ஹயாத்தாக்கக்கூடிய சிறந்த மக்களாக நாம் இருக்க வேண்டும். சில இரவுகள் சிறந்த இரவுகள். அதில் ஒன்று நம்ம இன்னைக்கு பெருநாளுடைய இரவு இருக்கே சிறந்த இரவு. சிலதான் சொல்லுவாங்க 2 பெருநாளுடைய இரவுகளை மன் அஹ்யா லைலத்தல் ஈதைன் லம் யமுத் கல்புஹு ஹீன தமூத்துல் குலூப், பெருநாளுடைய 2 இரவுகளை ஹயாத்தாக்கினால் உள்ளங்கள் மரணிக்கின்ற நாளில் அவருடைய உள்ளங்கள் மரணிக்காது. எல்லா உள்ளங்களும் மரணிக்கின்ற நாளில் பெருநாளுடைய இரவுகளை ஹயாத்தாக்கின உள்ளங்கள் மரணிக்காது என்று சொல்லதான் சொல்லுவான். அதனால் இரவுகள் மிக முக்கியமானவை. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர், லைலத்துல் பராஆ, பெருநாளுடைய இரவுகள் போன்று குறிப்பிட்ட சில இரவுகளை அல்லாஹ் இந்த உம்மத்தின் நலனுக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். அவைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அர்த்தம் அதுவே இந்த வசனங்கள் வழியாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த வசனங்களில் குர்ஆனுடைய உயர்வை பற்றியும் நமக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் பற்றியும் நம்முடைய ரப்பை பற்றியும் அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்ட வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, ரசூல்மார்களை ஒப்புக்கொண்டவர்களாக, ரப்பனை ஏற்றுக்கொண்டவர்களாக, அதன் அடையாளமாக அந்த அல்லாஹ்வுடைய ரசூலின் உத்தரவுக்கு 100% கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் அனைத்து மோமின்களையும் ஆக்குவானாக. மேலும் அருமை சகோதரர்களே, சகோதரிகள் பெண்களும் இருக்கலாம், தக்பீர் சொல்லணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது பராத், அதாவது அரஃபாவுடைய நாள். இந்த நாள் தில்ஹஜ் பிறை 9ஆம் நாள் சுபஹில ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்பும் தக்பீர் தொடங்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்ற தக்பீர். இது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரை 23 வக்துகள் ஃபர்து தொழுகைக்கு பின்பு சொல்லப்பட வேண்டும். பெண்களும் அவர்கள் தொழுகின்ற பொழுது தங்களுடைய இல்லங்களில் தொழுதால் தொழுகைக்கு பின்பு பெரிய சத்தம் இல்லாமல் மெதுவாக அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து என்று 3 தடவை இந்த தக்பீரை சொல்லிக் கொள்ளுங்கள், சொல்ல வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாளை பெருநாளுடைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை நிரப்பமாக முழுமையாக செய்வதற்கும், பெருநாளில் அல்லாஹ்வின் பிரியத்திற்குரிய அடியார்கள் என்ன நன்மைகளை எல்லாம் வெகுமதிகளை எல்லாம் பெறுகின்ற நசீபை பெறுவார்களோ அத்தனை நன்மைகளையும் வெகுமதிகளையும் பெறக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கும் அனைத்து மோமின்களுக்கும் வழங்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் கொஸ்டின் ஆன்சர் அடுத்த வாரம். இன்றைய நேரம் நம்ம கம்மியாக இருக்குன்னு சொன்னதுனால செய்யலை. நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் வ இலைக யர்ஜிஉஸ் ஸலாம் வ ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம் வ அத்கில்னா பிரஹ்மதிக தாரஸ் ஸலாம் வ தஆலைத ரப்பனா வ தஅல்லம்த வ தகத்தஸ்த யா தல் ஜலாலி வல் இக்ராம். اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். صدق الله العظيم.